நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி 2 கர்வ்ஸ் ஜாயின் பண்ணி நான் ஒரு ஐ ஷேப் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக டாட்டட் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாட்டட் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுட்டு அகைன் டாட்ஸ் தான் வைக்க போகிறோம். டாட்ஸ்க்கு அப்படியே நீங்கள் எடுத்து இந்த மாதிரி டாட்ஸ் போட்டுக்கிட்டா போதும் தான். ஓகேங்களா? இப்படி குட்டி குட்டி டாட்ஸாக வச்சுக்கோங்க. அப்பப்போ ப்ரஷஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்பவும் ப்ரஷ் ட்ரை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி வேவ் லைன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிப்பில் பெயிண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லைன் தின்னாக விழும். அதே ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் இங்கேயும் லைன் போட்டேன். அதே ப்ரஷ் வச்சு தான் இங்கேயும் வேவ் லைன் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் தெரியுதா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிப்பில் எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். லைனுமே ரொம்ப தின்னாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு வேவ் லைன் நல்லா தின்னாகவும் ஒரு வேவ் லைனை நல்லா திக்காகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் வைடாக இருக்கக்கூடிய வேவ் லைன் தான் நான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ லைன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேசிக் எலமெண்ட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டாக நான் இந்த மாதிரி கிராஸ் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஜிக்ஸாக் மாதிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் கர்வோட கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வர மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு அகெயின் இங்கேருந்து திரும்ப ஒரு லைன் ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து இதை கிராஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் அந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் உங்களை போட சொல்கிறதுனா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜு கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? அகெயின் திரும்ப இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்லாண்டாக ஒரு லைன் இது மாதிரி ஃபுல்லாக நான் இந்த எலமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த கிராஸ் டிசைன் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த எட்ஜில் இருந்து இப்படி ஒரு எஸ் ஷேப் போட்டோம்ல, ஸோ அதை மாதிரி இங்கே வரைக்கும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு பேலட் எல்லாமே நீங்கள் டபுள் ஷேட் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பேலட் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே பாட்டிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் சீல் ஓப்பன் பண்ணி பாட்டில் எடுக்கிறீங்கன்னா ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இஃப் சப்போஸ் ஏற்கனவே ஓப்பன் பண்ண பாட்டிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 1 drop ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த மாதிரி இங்கேருந்து கொண்டு வந்து ஒரு பெட்டல் டிசைன் போட்டால் நம்ம எப்படி போடுவோமோ ஸோ அதே மாதிரி ஒரு தண்டர் ஸ்ட்ரா மாதிரியோ இல்லை ஒரு பெட்டல் மாதிரியோ இந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கேருந்து கூட நீங்கள் கொண்டு வந்து
இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து ஸோ அகெயின் இப்படி கொண்டு வந்து இங்கே இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஈவன் ஆகிடுச்சா? ஓகேவா?